நாம் எல்லா நபர்களும் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபரில் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதல் பிர்ர வ தக்வா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா, யா அல்லாஹ், நாங்கள் பயணம் மேற்கொள்கிற இந்த சஃபரில் கேட்கிறோம், ஹாதல் பிர்ர, இந்த சஃபரை நன்மையானதாக ஆக்கி கொடு, வ தக்வா, இறையச்சமுடையதாக ஆக்கி கொடு, வ மினல் அமலி மா தரல்லாஹ், பொருந்திக் கொண்டு அமல் செய்கிற சஃபராக பயணமாக ஆக்கி கொடு என்பதாக 3 முத்தான விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரில் கேட்டார்கள். அதே போன்று கேட்டார்கள், அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா, யா அல்லாஹ், இந்த பயணத்தை லேசானதாக ஆக்கி கொடு, ஹாதா வக்தி அன்னா பாதஹு, இந்த பயணத்தை சுருக்கி கொடு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதே போன்று அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ், இந்த பயணத்தில் பயணத்தோழனாக பயண பாதுகாவலனா நீதான் இருக்கிறாய், வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய குடும்பத்திற்கான பிரதிநிதியாகவும் நீதான் இருக்கிறாய். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇஸ் ஸஃபர், பயணத்துடைய சிரமங்களில் இருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். காபத்தில் மந்தர், பயணத்தில் மேற்கொள்கிற சமயத்தில் மோசமான காட்சிகள், மோசமான விபத்துகளினுடைய அந்த காட்சிகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஸூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல், நான் பயணத்தை மேற்கொள்கிறேன், திரும்ப வரும் பொழுது என்னுடைய குடும்பமும் என்னுடைய பொருளும் தீய மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், தீய மாற்றங்கள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு அருமையான துவாவை, ஒட்டுமொத்தமான அர்த்தங்களும் தெரிந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். சகோதரர்கள், இன்றைக்கெல்லாம் தந்தைமார்கள் வெளிநாட்டிற்காக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தன்னுடைய குழந்தைகளையும் மனைவிகளையும் சொந்த நாட்டில் விட்டு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கு கஷ்டப்பட்டு அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு காசு அனுப்புகிறார்கள். தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய குடும்பங்களை பிரிந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த தந்தை வெளிநாடுகளில் சம்பாதித்து பணத்தை அனுப்புகிறார்கள். ஆனால் குழந்தைகள் அந்த காசுகளை, பணங்களை ஆன்லைன் மூலமாக, ரம்மிகளின் மூலமாக தொலைத்துவிட்டு பல கடன்களை வாங்கி அவர்கள் விளையாட்டாக விளையாடி ஒரு கட்டத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற சகோதரர்களே, இதான் நபி அவர்கள் கேட்டார்கள், வஸூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல், நான் திரும்ப வரும் பொழுது, பயணத்திலிருந்து திரும்ப வரும் பொழுது என்னுடைய குடும்பமும் பொருளும் தீய மாற்றங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, பயணம் என்பது சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாபினுடைய ஒரு பகுதி என்பதாக கூறினார்கள். இதே போன்று நபி அவர்கள் 7 விதமான மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இஸ்தாத மின் சபை